வணக்கம் மக்களே. நடிகை பத்மினியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவோட ஒரு உச்ச நட்சத்திரமாக வலம் வந்தவர் தான் நடிகை பத்மினி அவர்கள்னே சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் இவரோட பேர் திரையுலகத்தில் தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. நடிப்பு, நாட்டியம், வசீகர தோட்டம்னு தமிழ் சினிமாவோட ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தவர்னு கூட சொல்லலாம். பரதநாட்டியனாலே நடிகை பத்மினி தான் தனித்து விளங்கியவங்கன்னே சொல்லலாம். மட்டும் இல்லாமல் கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம், மோகினியாட்டம் போன்ற நடன கலைகளை முறையாக பயின்று தேர்ந்தவர் தான் நடிகை பத்மினி அவர்கள். இவங்களோட சகோதரிகள் லலிதா, ராகினியும் ஒரு புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள் தான். இவங்களை திருவாங்கூர் சகோதரிகள்னு கூட கூப்பிடுவாங்க. தன்னோட 7 வயசுலேயே நாட்டிய அரங்கேற்றம் முடிச்ச நடிகை பத்மினி அவர்கள் தன்னோட 17 வயசுல தான் கல்பனான்ற இந்தி படத்தின் மூலமா சினிமா துறைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு அனைத்து மொழிகளிலும் முன்னணி நடிகையாக கொடிக்கட்டி பறந்தவர் தான் நடிகை பத்மினி அவர்கள். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் மற்றும் ரஜினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்ட நடிகை பத்மினி 59 படங்கள் நடிகை சிவாஜி கணேசன் கூட மட்டுமே நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான தில்லானா மோகனாம்பல் படம் புதிய சூப்பர் ஹிட் படனே சொல்லலாம். இன்றைக்கும் தில்லானா மோகனாம்பல் பாடல்கள்லாம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருக்குதுன்னே சொல்லலாம். 250 படங்களுக்கு மேலே நடித்த நடிகை பத்மினி அவர்கள் தன்னோட நடனத்திற்காகவும் நடிப்பிற்காகவும் பல விருதுகளை அள்ளி குவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ராமச்சந்திரன் என்ற ஒரு மருத்துவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க நடிகை பத்மினி அவர்கள். இந்த தம்பதிக்கு ஒரே மகன், அவரது பெயர் பிரேம் ஆனந்த். மகனை வளர்ப்பதிலும் குடும்பத்தை பார்த்து கொள்வதிலும் கவனத்தை செலுத்தி வந்திருக்காங்க நாட்டிய பேரொளி நடிகை பத்மினி அவர்கள். கடைசியாக இவர் நடித்த பூவே பூச்சுடவா படத்தில் நடிகை நதியாவுக்கு பாட்டியாக நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா அவர் எந்த படத்துலையுமே நடிக்கலை என்பது குறிப்பிடத்தக்கது. 2006ஆம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துட்டாங்க நடிகை பத்மினி அவர்கள். தற்போது நடிகை பத்மினியின் ஒரே மகன் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வந்துட்டு இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. 1986ஆம் ஆண்டு வெளிவந்த உதயம் 16 என்ற மலையாள படத்தில் நடித்த பத்மினியின் மகன் அதுக்கப்புறமா எந்த படத்துலையுமே நடிக்கலை. தன்னோட தாயை போல சினிமாவில் பெரிய அளவில் இடம் பிடிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இவரால் நீட்டிக்க முடியலன்னே சொல்லலாம். பிரேம் ஆனந்த் ஒரு புகழ்பெற்ற டைம்ஸ் ஆங்கில பத்திரிகையில் பத்திரிகையாளராகவும் புகைப்பட கலைஞராகவும் வேலை பார்த்து வருகிறார் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.